உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு பாடுவோம். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் அவரே. நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி நன்றியோடு நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு நல்ல சோதனை விடுங்க பார்ப்போம். இந்த 11 மாதங்கள் தேவன் நம்மை பாதுகாத்து, இந்த 12வது மாதம், இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே ஜீவனோடு நலத்தோடு சுகத்தோடு நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, அவருக்கு நாம் சோதனை விடுவோமா? Let's all thank God and praise Him. God has protected us. God has kept us safe under His arms. And God fulfilled His promise, and He remains so faithful to us. He protected us for 11 long months, and He brought us safe, good health, and we are alive because of His grace. And He helped us with His grace. We just entered into the last month of this year. Shall we all praise Him with all our hearts? Hallelujah! Oh, we praise You, Father. We praise You, God. Oh, we praise You, Master. We praise You, Father Lord. Hallelujah, hallelujah. 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 Sotram, sotram, sotram. அற்புதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிசயமான கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்றென்று மாறாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரகரத்ரவதியா, 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 ரகரத்ரவதியா,
We praise you, Father. We praise you, God. We praise you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Mighty God, we praise you, we praise you, we praise you. God, we give you glory and honor. Hallelujah, hallelujah, hallelujah. It's truly your faithfulness, Lord, your grace. Hallelujah, we are alive. Rabashikatuni kaladavada. Nirakutinalunde dayavinaale katamine. Hallelujah. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாஞ்சை என்று மன்னாவை தந்தீரையா, வாஞ்சை என்று மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம். நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நாவாலே துதிக்கிறோம் நாதா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாதம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் நன்றி ராஜா.
அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூங்கினீரே. இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே அடைக்கலமே கேடகமே அடைக்கலமே அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் சொந்தப்படுகிறார்கள். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள்
ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வாழ வயதுள்ளதோ மிகும் வயதானதோர்களும் வாழ வயதுள்ளதோ மிகும் வயதானதோர்களும் ஆலய நம்பாயினாலும் ஆடி உம்மை போற்றுவாரே. என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னடங்கா தேவா ఇంతవరకు నా బ్రతుకులో, ఇంతవరకు నా బ్రతుకులో నీవు చేసిన మేలపై లెక్కించలేని స్తోత్రము దేవా ఎల్లప్పుడూ నీ పాడెదను. లెక్కించలేని స్తోత్రము దేవా ఎల్లప్పుడూ నీ పాడెదను. ఇంతవరకు నా బ్రతుకులో, ఇంతవరకు నా బ్రతుకులో నీవు చేసిన మేలకై లెక్కించలేని స్తోత్రము దేవా ఎల్లప్పుడూ నీ పాడెదను. లెక్కించలేని స్తోత్రము దేవా ఎల్లప్పుడూ నీ పాడెదను. ఇంతవరకు నా బ్రతుకులో, ఇంతవరకు నా బ్రతుకులో నీవు చేసిన మేలకై లెక్కించలేని స్తోత్రము దేవా ఎల్లప్పుడూ లెక్కించలేని స్తోత్రము దేవా ఎల్లప్పుడూ నీ పాడెదను. హల్లెలూయా. ఓరక శగరదలవదా కవరదలవదా ఎన్నల్లియు కుంతే స్తోత్రము దేవా ఎందెందు నా పాడువేన్. ఎన్నల్లియు కుంతే స్తోత్రము దేవా ఎందెందు నా పాడువేన్. ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಹಾಡೋಣ. ಎನ್ನಲ್ಲಿಯೂ ಕೃತೆ ಸ್ತೋತ್ರವು ದೇವಾ ಎಂದೆಂದು ನಾ ಹಾಡುವೆನ್. ಇನ್ನೊಂದು ಸಾರಿ. ಎನ್ನಲ್ಲಿಯೂ ಕೃತೆ ಸ್ತೋತ್ರವು ದೇವಾ ಎಂದೆಂದು ನಾ ಹಾಡುವೆನ್. ಜನಸಿ
ದಿನದಿಂದ ಈವರೆಗೂ ಜನಿಸಿದ ದಿನದಿಂದ ಈವರೆಗೂ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿರಿ. ಜನವರಿಯಿಂದ ನವೆಂಬರ್ ಈವರೆಗೂ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿರಿ. 2020 ವರ್ಷವೆಲ್ಲ ಈವರೆಗೂ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿರಿ. ಎನ್ನಲ್ಲಿಯೂ ಕೃತಜ್ಞ ದೇವಾ ಎನ್ನಲ್ಲಿಯೂ ಕೃತಜ್ಞ ದೇವಾ ನಿನ್ನಯ ಅತಿ ಶ್ರೇಷ್ಠ ನಾಮ ಅದು ನನಗೆ ಉಲ್ಲಾಸವು. ನಿನ್ನಯ ಅತಿ ಶ್ರೇಷ್ಠ ನಾಮ ಅದು ನನಗೆ ಉಲ್ಲಾಸವು. ನಿನ್ನಯ ನಾಮವನಂಬಿ ಎದುರುಂಟು ಆಧಾರವು. ನಿನ್ನಯ ಅತಿ ಶ್ರೇಷ್ಠ ನಾಮ ಅದು ನನಗೆ ಉಲ್ಲಾಸವು. ಕನ್ನಡ ಗೊತ್ತಿರೋದು ಹೇಳಿ ನೋಡೋಣ. ನಿನ್ನಯ ಅತಿ ಶ್ರೇಷ್ಠ ನಾಮ ಅದು ನನಗೆ ಉಲ್ಲಾಸವು. ನಿನ್ನಯ ನಾಮವನಂಬಿ ಎದುರುಂಟು ಆಧಾರವು. ಎನ್ನಲ್ಲಿಯೂ ಕೃತ್ಯ ಸ್ತೋತ್ರವು ದೇವಾ ಎಂದೆಂದು ಹಾಡುವೆ. ಎನ್ನಲ್ಲಿಯೂ ಕೃತ್ಯ ಸ್ತೋತ್ರವು ದೇವಾ ಎಂದೆಂದು ಹಾಡುವೆ. ಜನಿಸಿದ ದಿನದಿಂದ ಈವರೆಗೂ ಜನಿಸಿದ ದಿನದಿಂದ ಈವರೆಗೂ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿರಿ. ಜನಿಸಿದ ದಿನದಿಂದ ಈವರೆಗೂ ಜನಿಸಿದ ದಿನದಿಂದ ಈವರೆಗೂ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿರಿ. ಎನ್ನಲ್ಲಿಯೂ ಕೃತ್ಯ ಸ್ತೋತ್ರವು ದೇವಾ ಎಂದೆಂದು ಹಾಡುವೆ. ಎನ್ನಲ್ಲಿಯೂ ಕೃತ್ಯ ಸ್ತೋತ್ರವು ದೇವಾ ದೇವಾ ಎಂದೆಂದು ಹಾಡುವೆ. ದೇವಾ ಎಂದೆಂದು ದೇವಾ ಎಂದೆಂದು ಹಾಡುವೆ. ದೇವಾ ಎನ್ನಪಡು ಮಾಡಿದ ದೇವಾ ಎನ್ನಪಡು ಮಾಡಿದ ರಾಗಶಕರದ ದೇವಾ ಎನ್ನಪಡು ಮಾಡಿದ ಎನ್ನಡಂಗ எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதென்றுவே. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதென்றுவே. How many blessings of God, countless love, countless blessings of God. We praise you, Father Lord. We praise you, God. We praise you, oh faithful God, we praise you. Yeah.
தட்டி வாய்களை திறக்கப்பட்டு சோதனை Bless the name of Father Lord, make me holy Jesus. When upon life's billows you are tempest tossed, when you are discouraged thinking all is lost, hallelujah, count too many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. And all the things occurs in life. Thank you, Jesus. வாழ்க்கையிலே பெரிய நம்ம நஷ்டங்கள் போராட்டங்கள் வாழ்க்கையில வந்த நேரத்துல when there are a lot of things that happen in life, எல்லாமே நான் இழந்து போன எல்லாமே போய்விட்டது என்று நினைக்கிற நேரத்துல when I think I've lost everything, கர்த்தர் எனக்கு என்ன இல்லை என்றல்ல, இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி பார்க்கும்போது அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். it's not that I've lost, rather what has given me thus far, it's surprising to me. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Maybe at the end of the service today, or maybe sometime in this day today, just take time, maybe half an hour, 1 hour. Let's spend that time to be with the Lord, to thank Him, and try to list every good thing that you received from the Lord. Everything, just one after the other, just write it down. Remember everything. Put down everything and name each and everything and thank God. ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த நாளிலே நேரம் கிடைக்கும் பொழுது நேரத்தை எடுத்து நாம் ஒரு இடத்துல தனித்திருந்து உட்கார்ந்து அவர் எனக்கு இந்த வருடத்தில் செய்த நன்மைகள் எல்லாம் பட்டியலை வைத்து ஒவ்வொன்றாய் அவைகளெல்லாம் எழுதி வைத்து அது ஒவ்வொன்றையும் சொல்லி அவரிடத்துல சொல்லுவோம். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் சொல்லுங்க, எத்தனை நல்லவர், ஓ எத்தனை நல்லவர், ஓ எத்தனை நல்லவர். சகபாபவன் சகபதியாக்கிறது ஒரியாக்கராதியோ சிகத்தனை கருதரமதியோ ரியாரதரமதி கருதரமதி ஷமியோ கருதரமதோ நன்றி என்று சொல்லுகிறோம். பிதாவே உமக்கு சொல்கிறேன், நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா உமக்கு சொல்கிறேன். Give glory Jesus. நன்மைகள் எதிர்பார்த்து உதவான் ஏழையாம் என்னை என்று வரவான். நன்மைகள் எதிர்பார்த்து உதவான் ஏழையாம் என்னை என்று வரவான். துதியுமாக்கே கனமுமாக்கே புகழும் மேன்மையும் ஒருவனுக்கே. துதியுமாக்கே கனமுமாக்கே புகழும் மேன்மையும் ஒருவனுக்கே. துதியுமாக்கே புகழும் மேன்மையும்
நாங்க உண்மையாவே இல்லை ஆண்டவரே. We are not faithful, Lord. எந்த விஷயத்திலும் நீர் எங்களிடத்துல விரும்பத்தக்கதான உண்மையோ நாங்கள் நல்லவர்களோ நன்மையோ எங்களிடத்துல இல்லை ஆண்டவரே. In none of the ways we do not have anything that we can call faithful. எந்த தகுதியும் எங்களிடத்துல எதிர்பாராமல் எத்தனை நன்மைகளை செய்தீர். Without expecting any worthiness, you have done so many good things in our life. நன்றியோடு துதிக்கிறோம். We worship you, Lord. உலகமே நன்றியோடு துதிக்கிறோம். Thankfully praise உம்மை you. நன்றியோடு துதிக்கிறோம். யோசை கரங்களை உயர்த்தி துதியுமாக்கே கரமுமாக்கே புகழும் மேன்மையும் துதியுமாக்கே கரமுமாக்கே Thank you so much, Lord, from the deep down from our hearts.
Lord, thank you and praise you for all that you've done. Thank you, Master. Thank you. Okay, எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. எங்களோடு கூட பேசும் வார்த்தைகளுக்கு தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வேதத்தை ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்திற்கு திரும்பிக் கொள்வோம். Book of Isaiah, chapter 61, verse 7. ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தலையாய் பலன் வரும், இச்சைக்கு பதிலாக தங்களுடைய பாதத்தில் சந்தோஷமாகப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். Hallelujah. Instead of their shame, my people will receive double portion, and instead of disgrace, they will rejoice in their inheritance, and so they will inherit a double portion in their land, and everlasting joy will be theirs. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ரெண்டு வார்த்தைகள், இந்த வெட்கமும் லஜ்ஜை, இது ரெண்டும் இந்த நாட்களிலே பல தடவை நாம் அனுபவித்திருக்கிறோம். These two words, shame and disgrace, we have been suffering for a long time. பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே வெட்கப்பட்டிருக்கிறோம். Many times in many circumstances we have been put to shame. Hallelujah. இந்த லஜ்ஜை அல்லது வெட்கத்தை போல் அதை காட்டிலும் இன்னும் கேவலமானது இந்த வார்த்தை. இதோ இந்த ரெண்டு அனுபவங்களின் வழியாய் பல நேரங்களிலே நாம் கடந்து வந்தோம். These two kind of situations, shame and disgrace, we have been through them. Hallelujah. பல சூழ்நிலைகளிலே நாம் முயற்சி எடுத்து பல காரியங்களை செய்யும் பொழுதெல்லாம் இந்த வீழ்ச்சியும் இந்த அனுபவத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். Many times we try to do a lot of things, we take efforts, but we find at last shame and disgrace. எவ்வளவு நாம் நன்மை செய்து கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் என நினைத்து யாருக்கும் தீமை செய்யாமல் எவ்வளவு நன்மை செய்ய நினைத்தாலும் கூட நாம் தள்ளப்படுகிறோம், தாழ்த்தப்படுகிறோம், வெட்கம் அடைகிறோம். Though we do a lot of good deeds, though we seek God, though we try to do good for people, instead in the end we face this disgrace. சில நேரத்தில் மிகவும் செய்து சோர்ந்து போகிறோம். Sometimes we grow weary of doing good. இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டுமா, இப்படி நான் இருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. A question arises, should I continue doing good? Hallelujah. குடும்பத்திலே மிகவும் பிரச்சனை இருந்ததான ஒரு சகோதரிக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்தோம். In a family, our sister was facing a lot of difficulties in a family, and we counseled her. எவ்வளவு குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்தாலும் திரும்பி பேசாதீங்க, திரும்பி சண்டை போடாதீங்க. கர்த்தருடைய அன்பினால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வெல்ல முடியும். சண்டை போடுறதுனாலயோ, கேட்கறதுனாலோ, கேள்வி நம்ம நிக்கிறதுனாலயோ அல்லது ஏதாவது ஒன்று செய்கிறதுனாலயோ ஒரு காரியம் நடக்காது. எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றக்கூடாது, தண்ணியை ஊற்றணும். அல்லேலூயா. இப்படி இருக்க, அதனால என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு சகல கோபத்தை தணிக்கும், அணைக்கும். அதனால நீங்க இதை செய்யுங்க என்று நாங்கள் சொன்னோம். We counseled them and told them, see, you must never argue, you must never keep questioning over things, but instead of all these things, you must win the situation with the love of Christ. மற்றவர்கள் அந்த தேவனுடைய அன்பு உனக்குள்ளாக இருக்கிறதை பார்க்கட்டும். Many other people must see the love of Christ that is in you. செஞ்சாங்க. She did just that. நாங்கள் சொல்லுகிறபடியே செஞ்சாங்க. She did just as we told her. பிரச்சனை என்னன்னா, what was the problem? ரிசல்ட் என்னன்னா, the result was பிரச்சனை குறையல. the problem did not decrease. பிரச்சனை அதிகரிச்சு. But the problem began to increase. ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. She was broken. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா வாழ்றதே வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க. She thought that she is no more worthy to live. ஃபோன் பண்ணி கேட்டாங்க.
She called up and asked, எவ்வளவு நாள் நான் இப்படி இருக்கணும்? how many days should I take in all this இன்னும் burdens? எவ்வளவு நாள் நான் நன்மை செய்யணும்? How many days should I keep doing என் this? சந்தோஷத்தை நான் இழந்தேன். I've lost my peace. என் சமாதானத்தை நான் இழந்தேன். I've lost my happiness. எனக்கு நான் எதையும் செய்யல. For me, I never did anything. மற்றவர்களை தான் சிந்தித்து வாழ்ந்தேன். I always thought about the others and lived. இதுலயாவது ஒரு மாறுதல் வருமான்னு நான் நினைக்கிறேன். I thought, will there be a change at least in these things? நான் எதிர்பார்க்கிறதான அந்த ஒரு அதிசயத்தை காட்டிலும் எனக்கு வருகிறது வெட்கமும் இலச்சையும். Instead of expecting miracles in my life, I am facing only shame and disgrace. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த பாதையிலே தான் கடந்து வருகிறோம். This is the path we come across. கடந்த வாரத்தில் கூட பாஸ்டர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். Last week Pastor Mo was saying like this. எசேக்கியா தீர்க்கதரிசியை ஆவியானவர் நடத்தினார். The Spirit of God was leading the prophet Ezekiel. ஆண்டவர் நடத்தினால் எங்கே இருப்போம்? When God leads us, where we will be? அழகான லால்பாகில் இருப்போம், அப்படிதானே? We will be in the beautiful Lal Bagh. நல்ல ஃப்ளவர் கார்டன்ல ரோஸ் கார்டன்ல இருப்போம், அப்படிதானே? Will we be in the rose garden and beautiful flower place? ஆண்டவர் நடத்தினா எங்க இருப்போம்? When God leads us, where we will be? நம்முடைய பலத்தை காட்டிலும் நம்முடைய திறமை காட்டிலும் பெரிதா இருக்கிறதான ஒரு சவால்கள் நிறைந்த இடத்திற்கு நம்மை நடத்துவார். When God leads us, He leads us to our unimaginable, the place where it's full of challenges. Hallelujah. உலர்ந்து போன எலும்புகள் அண்டைக்கு கர்த்தர் எசேக்கியாவை கொண்டு போய் நிறுத்தி அவனுக்கே எட்டாத ஒரு கேள்வியை கேட்கிறார். God asks Ezekiel, He takes him to the valley of dry bones and He asks an unimaginable question to Ezekiel. இவைகள் உயிரடையுமா எசேக்கியா? Ezekiel, will these dry bones live? சொல்லுடா, உயிரடையுமா? Will these dry bones live? அவன் என்னது சொல்லுவான்? What will he answer? Hallelujah. இந்த வாழ்க்கையில அப்படிதான் கர்த்தர் கொண்டு போகிறார். This is how God leads us. நம்ம எங்க இருக்கிறோம் அவருக்கு தெரியும். He knows where we are. நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். He knows our family situation. வேலை செய்கிற இடங்களின் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். He knows the problems that we undergo in our career. நம்முடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி, பெற்றோர்கள், உறவினர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் நிறைந்த ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் அவருக்கு தெரியும். He knows that there are problems among our brothers and sisters and He knows that and He has placed us there. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்மள வச்சிருக்கிறார். He knows that and He has placed us there. எதற்காக வச்சிருக்கிறார்? Why has He kept you in that கடைசியில் ஒரு situation? வார்த்தை உன் நாவிலிருந்து வர வேண்டும். Because He has to proclaim a word. ஒரு சாட்சி உன் நாவிலிருந்து புறப்பட வேண்டும். A witness has to come out of your mouth. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. It's not by might nor by power, என் தேவன் பலத்தினாலே, but by the Spirit of என்னை God. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. By the Christ who strengthens me. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? Will the dry bones live? தெரியாதையா? I do not அது know. உமக்கே தெரியும். Because you know ஆனா it. நான் உம்மாலே நடத்தப்படுகிறேன். But I'm being led by நீர் என்னை நடத்தினார். But if I am led நீர் by எனக்கு முன்பாக போனார். if you go before me, உயிரடையும் ஆண்டவரே. definitely பாதைகள் சீராகும் ஆண்டவரே. my ways will become கரடு முரடான பாதைகள் சீராகும். all the crooked and down places will become straight. ஹalleluya. நிச்சயமாய் சொல்லப்போனால் If I have to tell you, 11 மாதங்கள் நான் எந்த நன்மையும் பார்க்கல. these 11 months we did not see any good thing. பலன் அப்படினா தேவன் நமக்கு நன்மையை பாதுகாத்து நல்ல செஞ்சிருக்கிறார். நாம் எதிர்பார்த்ததான ஒரு நன்மை நமக்கு இல்ல. God has protected us and God has done a lot of good things, but the good that we expected we did not நாம see. செஞ்சிட்டே தான் வந்தோம். We kept on doing ஒரு good. சிலர்ல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. Many of you suffered. சாப்பாடு கூட கஷ்டம். There was suffering even in your food. போன் ரீசார்ஜ் பண்றது கஷ்டம். There was so much trouble that you could not ஒரு even நேரம் recharge your உணவு phone. இப்படியாவது கிடைக்குமான்னு ஏங்கிற நாட்கள் இந்த வருடத்துல நமக்கு இருந்தது. You longed for one meal a day. ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடல. But God did not fail us. ஹalleluya. நீதிமான் கையேந்த விடுகிற தேவன். It's not God who allows the righteous to pay. எவ்வளவு challenges, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் No matter how many challenges we face, தகப்பன் போல தோளுல சுமந்தவர். He carried us just like a father on his shoulder. தாயை போல நம்மை அரவணைத்தார். Like a mother, He embraced us. எத்தனை நல்லவர், How good He is. எத்தனை நல்லவர். How good our God ஓ is. எத்தனை நல்லவர். How good our God is. சகத்துவ
இந்த வருடங்களில் இவ்வளவு வெட்கமும் இவ்வளவு வேதனையும் பாடுகளையும் நாம் அனுபவித்து வந்தார். No matter how many troubles and confusions, disgrace and shame we have come through this year. கடைசி மாதத்துல வந்துட்டோம். We have come to the last month. இந்த மாதத்துல கிறிஸ்துமஸ் நாட்கள். These days are the days of Christmas. ஹalleluya. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாட்கள். These are the days that we have to rejoice. ஒவ்வொரு வருடமும் நல்ல நமக்கு செலிப்ரேஷன் கிறிஸ்துமஸ் வந்தாலே நல்ல செலிப்ரேஷன் இருக்கும். Every year we used to have a lot of celebration. நவம்பர்லயே நாங்க ரொம்ப யோசிச்சு தலை எடுத்துக்கிட்டோம். In the month of November we thought about this. ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லா இடங்களிலும் மீட்டிங் நடக்கும். From the first week of December we used to have a lot of meetings. ஒவ்வொரு ஏரியாவிலும் மீட்டிங் நடக்கும். Every area we used to have வெளிய celebration. ரோட்ல போட்டு மீட்டிங் நடக்கும். Even in the streets and roads we have இந்த meetings. வருஷம் நமக்கு ஃப்ரீடம் இல்ல. But this year we do not have much freedom. என்ன செய்வோம் ஆண்டவரே? What do we do, God? இவை இந்த நாட்கள் பயன்படுத்தி அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். These are the days that we used to use to spread the gospel. எங்களுக்கு இப்படி இருக்குதே ஆண்டவரே. But the days are so bad. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார். But God tells us. கர்த்தருக்கு தெரியுமா? Does God know about it? தெரியும். Yes, He knows. தெரிஞ்சுதான் நான் அந்த சூழலை வச்சிருக்கேன். He knows it and He has placed us in this situation. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சின்ன எறும்பு கடியை கொடுத்து பெரிய அழிவிலிருந்து இருந்து காப்பாத்துகிற தேவன். This is an ant bite and saves us from great dangers. நமக்கு நடந்த பல பிரச்சனைகள் எல்லாம் ஒரு எறும்பு கடியை போல. The troubles that we faced are like ant bites. எறும்பு கடியை கொடுத்து பாம்பு கடியிலிருந்து தப்பிக்கிறேன். This is an ant bite and protects us from the snake அந்தமா bite. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அந்த எறும்பு கடிக்கு ரொம்ப நம்ம அசைந்து போறோம், ஆடி போறோம். But even for a small ant bite we are troubled. இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கே என்னையா கேள்வி கேட்கிறோம். We keep questioning God over the small problem. Why God? உண்மையான சத்தியம் உங்களுக்கு தெரியல. But you do not know the truth. ஹalleluya. உங்களுக்காக போட்டிருந்த அந்த வலையிலிருந்து உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் இவர்களை அனுமதித்தார். To protect you from the snare of the evil one, God has permitted these things. ஹalleluya. தேசத்தில் இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். You know the political situation in the country. எகனாமிக் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். You know the economic situation. உலகமெங்கும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். All over the world, the persecution that Christians are facing. இன்றைக்கும் இதுவரைக்கும் தேவ ஜனங்களை கட்டுப்படுத்த பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். Even till today, people are taking a lot of steps to control Christianity. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Amen. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறவரே அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அவர் நம்மோடு இருந்தார். அல்லேலூயா. ஜெயசாலிகளை காட்டிலும் அதிகமாக இருக்கிறார். அவர் கொடுக்கிற விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிறார். இன்னும் நாம் ஜெயிப்போம். உலகத்தை ஜெயிக்கிறது என்று சொல்லுகிறது உலகத்தின் பாவங்களை ஜெயிப்போம். சோதனைகளை ஜெயிப்போம். சாத்தானின் சதித்திட்டங்களை ஜெயிப்போம். ஜனங்களுக்கு ஒளியாய் நிற்போம். உலகத்தின் ஜனங்களுக்கு உப்பாய் நிற்போம். கிறிஸ்து அண்டைக்கு ஜனங்களை கொண்டு வருவோம். இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை உலகத்தில் அறிமுகப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சொல்கிறார். God says, கடந்து போன பாதைகள் எல்லாம் எனக்கு தெரியும் மகனே. I know the ways that you have been through. நீ கடந்து போன பாதைகள் எனக்கு தெரியும் மகனே. I know the ways you have been through, daughter. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். God says one thing. நீ செய்த சகலவற்றிற்கும் For whatever you have done, இரட்டத்தனையான பலன் உண்டு. there is double portion of blessing. வார்த்தைகள் அப்படியே புதுச்சி ஏற்றுக்கொள்ளும். வசனங்கள் ஆம் என்றும் ஆமென் என்று God's words are amen and yea. விசுவாசத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டால் விசுவாசத்தின் பரபரப்பை பார்க்க முடியும். If we answer the words of God with faith, then we will see ஒரு that. வெட்கத்திற்கு பதிலாக Instead of your shame, இரட்டத்தனையாய் வரவழைத்த கருத்தை சொல்லுங்கள். double portion. அந்த கரங்களை தட்டி வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya.
லட்சத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். Hallelujah. 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 சந்தோஷம் இல்லாத நாட்கள் எவ்வளவு அந்த வருஷத்துல. This year we faced a lot of days without happiness. எத்தனை நாட்கள்? How many days? Hallelujah. நான் கர்த்தர் சொல்லுகிறேன். But God says, ஒரு சந்தோஷத்துக்கு மாத்திரம் இழக்க மாட்டேன். you will not lose your happiness this month. மாதத்தில் உனக்குரிய சந்தோஷத்தை You will experience the happiness this month. Hallelujah. பாருங்க கடைசி பகுதி என்ன சொல்லுது பாருங்க. அதுக்கு முன்னாடி அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். And so they will inherit a double portion in their land. எனக்கு நன்மை செய்து எனக்கு பலன் தந்து என்னை சந்தோஷப்படுத்துகிறதினாலே தேசத்திற்கு நன்மை. Because I rejoice and I have my inheritance, the land also will have the inheritance. Amen. 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 நான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம். I am a blessing to my nation. Hallelujah. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அதுதானே? That's the blessing God gave to Abraham. உன் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. Through you the nations will be என் blessed. தேசத்திற்கு நான் ஆசீர்வாதம். I am a blessing to my nation. என் மாநிலத்திற்கு நான் ஆசீர்வாதம். I am a blessing to my state. நான் இருக்கிற லொகாலிட்டிக்கு நான் ஆசீர்வாதம். I am a blessing to my நான் area. வேலை செய்யற கம்பெனிக்கு நான் ஆசீர்வாதம். I am a blessing to my area. என்னை தேவன் ஆசீர்வாதமாய் ஸ்தாபித்திருக்கிறார். God has placed me as a channel of blessing. ஆண்டவர் சொன்னார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னார். God said people who are holding my name அவர்கள் என் முகத்தை தேடும்போது and they look to me. தேசத்திற்கு க்ஷேமம் என்று சொன்னார். I will bring prosperity to the nation. வலது கையை தூக்கி பிடிச்சு சொல்லுங்க. Lift up your right hand and say, வலது கையை தூக்கி பிடிச்சு சொல்லுங்க. lift up your right hand என் and say, தேசத்திற்கு நான் ஆசீர்வாதமானேன். I am a blessing to my என் nation. மாநிலத்திற்கு நான் ஆசீர்வாதமானேன். I am a blessing to my state. நான் இருக்கிற பட்டணத்திற்கு நான் ஆசீர்வாதமானேன். I am a blessing to my city. நான் வேலை செய்யற கம்பெனிக்கு நான் ஆசீர்வாதமானேன். I am a blessing to the company that I work என் in. குடும்பத்திலே நான் ஆசீர்வாதமானேன். I am a blessing to my என் family. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நான் ஆசீர்வாதமானேன். I am a blessing to my parents, my என் children. சபைக்கு நான் ஆசீர்வாதமானேன். I am a blessing to the church. தேவ ராஜ்யத்திற்கு நான் ஆசீர்வாதமானேன். I am a blessing to the kingdom of God. தேவனை ஆசீர்வாதமாய் ஸ்தாபிக்க வைக்கிறவர்கள் God has established me as a channel of இரட்டிப்பான பலன் எனக்கு வரும். I will have a double portion. நான் சந்தோஷப்படும்படி கர்த்தர் வாக்களித்து வைக்கிறார். God has promised that I will be happy. Hallelujah. Hallelujah. இதோடு கூட நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். Along with this, God gives us everlasting joy. Hallelujah. நித்திய மகிழ்ச்சி என்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். The everlasting joy is a spiritual blessing. கர்த்தரோடு கூட இருக்கிறதான ஒரு உறவு. It's an experience with God. Hallelujah. கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல உறவு. It's an experience, a relationship of being with God. உலகத்துல அவருடைய சமூகத்துல இருக்கிறதான மகிழ்ச்சி சந்தோஷம் வேற எதையும் In this world we have no peace, no joy other than in the presence of God. எப்படி தெரியுமா அந்த மகிழ்ச்சி வரும்? You know how we get this joy? சும்மா ஜெபிக்கிறது மட்டும் இல்ல. It's not only simply praying. அவரோம் ஜெபம் 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 ஒன்னதான் பிடிச்சிட்டு இருக்கோம். We just keep holding on only to prayer. We need the word of God. Hallelujah. இந்த வார்த்தை சாரத்தை நான் அப்படி எடுக்கும்போது அவருடைய அனுபவம் எனக்கு அதிகமாக. We need to suffer the word of God. Hallelujah. இந்த மாதத்திலே இன்னிலிருந்து உங்களுக்கு கிறிஸ்துமஸுக்காக உங்களை கிறிஸ்துமஸுக்கு ஆயத்தப்படுத்த யூடியூப்ல வீடியோஸ் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு தியானம் ஒரு வீடியோ இருக்கும். கிறிஸ்துமஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதான ஒரு வீடியோ இருக்கும். அதை நீங்க அந்த லிங்க் எல்லாருக்கும் அனுப்புவோம். யூடியூப்ல நீங்க அதை பார்க்கலாம். பார்த்து நீங்க அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாமே அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதான ருசி பார்க்கிற ஒரு அனுபவம். This month we have a special program in the YouTube and the Facebook thing where we put how to prepare yourself to meet your Savior. சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ருசித்து பாருங்கள்.
The song says, taste and see. பழைய ஒரு பாடல் ஒன்று சொல்லுகிறது. An old song says like this. ருசி பார்த்து அறிந்து கொண்டேன் கர்த்தர் நல்லவர் என்றறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டேன் கர்த்தர் நல்லவர் என்றறிந்தேன். அவங்க சொல்றாங்க ஆண்டவர் நல்லவர், இவங்க சொல்றாங்க ஆண்டவர் நல்லவர், பாஸ்டர் சொல்றாரு நான் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், அப்படி எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவர் நல்லவர். என் அனுபவத்தில் நான் சொல்றேன் God is good, but I say God is good with my experience. The other's experience is different, but have I experienced? Hallelujah. நல்ல அழகான மாம்பழத்தை கையில வச்சிருக்கிறது போல. It's not only good to have a good mango in the hand. அது ருசி பார்க்கும்போது தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். Only when you taste it you will experience. தேவனை ருசி பார்க்கணும். You must taste and see how good our God ருசி is. பார்க்கணும். You must taste. அப்ப சொல்லுங்க ஒரு ஹalleluya. ஒரு தடவை தெலுங்கு ஃபேமிலி ரிட்ரீட் இருந்துச்சு போன மாசத்துல. We had a retreat of Telugu families last. ஜனங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம். We gave a small activity to the people. அந்த இளைய குமாரனை குறித்து நடிச்சு காட்டுங்க அப்படின்னு ஜூம் ஆப்ல மீட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு சொன்னோம். We told them to enact the parable of the prodigal son. அப்போ ஒரு சகோதரன் மனைவி இல்ல பிள்ளைகள் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க, அவர் தனியா இருந்தார். One person did not have his family with him, all were in his hometown. சொன்னார் சபையிலே ஒரு ஊழியக்காரர் வரும்போது இந்த ஒரு செய்தியை கொடுத்தார், அதை உள்ளத்தின் ஆழத்துல அப்படியே பதிஞ்சிட்டு அதை சொல்ல விரும்புறேன் அப்படின்னாரு. He said, once I heard the sermon in our church and I want to share this with you. என்னன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, இந்த இந்த ஓமை இளைய குமாரன் என்று சொல்லப்படுகிற ஓமை அல்ல. He said the parable is called the prodigal son, but it's not that way. எல்லாரும் அந்த இளைய குமாரனுடைய அந்த கதை அப்படினு தான் நம்ம சொல்றோம். Many times we say it's a parable of prodigal son. அந்த பகுதியில இளைய குமாரனை மையப்படுத்தி சொல்லுகிறதான ஒரு ஓமை அல்ல. It's not a parable which symbolizes the prodigal son. அது பிதாவின் உள்ளம் எப்படிப்பட்டது என்று காட்டுகிறது தான் அந்த ஓமை. But the parable indicates or symbolizes the heart of the Father God. அந்த ஓமையிலே பிதா மகன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் கூட அவனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறதான அன்பு, பிதாவின் அன்பு, அதை தான் அது எடுத்து காட்டுகிறது. In the parable we see it's not how the son is, no matter what is the condition of the son, the father accepts him. That is the heart of the father. அப்படியே நம்முடைய பிதா எவ்வளவு நல்லவர். The same way God the Father is so good to us. சொல்லும்போது அழுதுட்டார். As he was sharing this, he cried. கண்ணீர் வந்துச்சு. He was shedding tears. அதுதான் அனுபவம். That is experience. வார்த்தையினால சொல்லுகிறது அல்ல. It's not speaking through words. உள்ளத்திலிருந்து ஒரு உணர்வு. But you must experience in your heart. தேவன் நல்லவர். Our God is good. தேவன் நல்லவர். My God is good. எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் No matter how I am, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். He forgives me and accepts me. ஹalleluya. இந்த ஒரு அனுபவம் தான் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வரும். This experience gives us everlasting joy. உலகத்துல இருக்கிறதான உறவு, உலகத்துல இருக்கிறதான பணம், உலகத்துல இருக்கிறதான சம்பத்து, ஆஸ்தி எல்லாமே போயிடும். The worldly relationship, money and other good things will just perish. அதாவது பக்தர் பாடுகிறாரே, கணவனின் அன்போடு நாள் அது போய்விடும், மனைவின் அன்போடு நாள். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய அன்பு எல்லாமே தனித்து All the love of this world, no matter what is that relationship, ஏதோ நிரந்தரம் fade away. எதனாலும் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி கொடுக்க முடியாது. Nothing can give us complete joy. கர்த்தரோடு கூட இருக்கிறவர் The relationship that we have with God. நித்திய மகிழ்ச்சி. Everlasting joy. ஹalleluya. அற்பமானதை பெற்றுக்கொண்டு அதிலேயே போதும் சொல்லாதீங்க. Don't get hold of little things and say that's enough. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அற்பமானது. All the worldly blessings are very little. அதெல்லாம் குறைவானது. It's something that's lacking. அதிலேயே திருப்தி அடையாதீங்க. Don't be content with that. நீங்க திருப்தி அடைய வேண்டிய ஒரு விஷயம் கர்த்தருக்குள்ளாக. But you must be
Lord. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒன்றை கேட்கிறேன் ஆண்டவரே. The psalmist says, one thing I ask of you. ஒன்றே கேட்கிறேன். One thing I ask of ஒரு you. வரத்தை கேட்கிறேன். I ask of one thing. ஒன்றை எனக்கு தாங்க. One thing you please give me. என்ன தாங்க? எனக்கு கார் தாங்க, எனக்கு ஒரு ஃபிளாட் தாங்க, எனக்கு ஒரு வீடு தாங்க, எனக்கு குழந்தை இல்லை குழந்தைய தாங்க, எனக்கு வேலை இல்லை வேலையை தாங்க. என்ன கேட்கிறார் சங்கீதக்காரன்? Give me a child, give me some blessing, give me some car, a house. What does he ask? எனக்கு ஒரு 10 லட்சம் இருந்தா போதும், என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். Give me 10 lakh rupees, that's enough for me, God. என்ன கேட்டார் சங்கீதக்காரன்? What did the psalmist ask? One thing உம்முடைய I ask. ஆலயத்திலே தங்கியிருப்பதே. I ask that I may dwell in the presence of the உம்மை Lord. தியானம் பண்ணுகிறதே. I want to meditate on you. உம்மை காண்கிறது, உம்முடைய மகிமையை காண்கிறதே. To see your glory. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். Those who look at their faces will be radiant, they will never be put to shame. ஹல்லேலூயா. அன்னார் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த மகிமையை தேடி வந்தார். Hannah came running to the presence of God's glory. அவள் பாரத்தை துக்கத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அழுது அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டார். She kept all her sorrow and trouble at the feet of God. திரும்பி போகும்பொழுது மகிழ்ச்சியோடு போக. As she returned back, she went with happiness. மகிழ்ச்சியோடு போக. She rejoiced in வேதம் God. சொல்லுகிற முகத்தில் இன்னும் துக்கம் காணப்படவில்லை. The Bible tells us there was no more sorrow in her face. ஹல்லேலூயா. எல்லாரும் வேடுங்கள் இந்த வசனத்தை ஒரு தடவை நாம் சேர்ந்து வாசித்து ஜெபித்து முடிப்போம். Shall we all stand up and read this verse and conclude? ஒரே ஒரு நிமிஷம் அப்புறம் சாட்சி ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, முடிச்சுக்கொள்ளு, பிரேயர் முடிச்சுக்கொள்ளு. சேர்த்து வாசிப்போம் 7வது வசனத்தை 61. Let's read everyone together, even people who are watching online. I want you to turn your Bibles to Isaiah chapter 61 verse 7. So let's all read it together. If you are able to stand up, please take your Bible, stand up with us, and together let's read this. சேர்த்து வாசிப்போமா? ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு வெட்கத்தியாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் ஆனந்தத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். வசனத்தின் மேல் அப்படியே கையை வச்சு ஜெபிக்கிறோம். ஒரு நிமிஷம் சோத்திரம் பண்ணி இந்த வசனத்தின்படி என்னையும் என் குடும்பத்தையும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களையும் எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி கேளுமா. Put your hand over this verse and say, God bless this and bless the promise that you have given me. Bless my family during these days. உற்சாகமா ஜெபிங்க. நீங்க எப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அப்படிதான் வசனம் வாழ்க்கையில் நிறைவேறும். Thank you, Father. Thank you, Master. Thank you, Master. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நாம் யாவும் சேர்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று நாம் செல்வோம். ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு செய்ய போகிறதான காரியங்களை வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்திருக்கிறேன். இதை மனநிறைவாய் விசுவாசத்தோடு இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்கிறோம். Lord, we thank you for the wonderful promise that you have given us.
Lord, with all our heart, we receive this promise. இந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். May every truth that comes out of this passage be fulfilled in our life. இந்த காலை நேரத்தில் ஜெப நேரத்தில் இருக்கும் பொழுது அங்கங்கு வியாதிப்பட்ட ஜனங்கள் தேவ பிள்ளைகள் யாராவது இருப்பார்களானால் As we are in prayer this morning, if people who are watching us are in sickness, ஆண்டவரே யார் இந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். we pray that your power will come down upon them. பலத்தை அவர்களுக்கு தாரும். Give them the strength they need. இயேசுவின் ரத்தம் அவருடைய சரீரத்தில் இறங்கட்டும். Let the blood of Jesus be poured into their bodies. தங்களுடைய படுக்கையை விட்டு தேவ பிள்ளைகள் எழும்பட்டும். Let them rise out of their beds. உலகத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு கூட்டமானுடைய பிள்ளைகளை பாதுகாத்து எழுப்போம். Lord, as a wonder, you raise up your children. இந்த வசனங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்திலே கர்த்தர் பெரிய ஆச்சரியத்தை செய்தார். Every person who trusts on this promise, I pray that you will do wonders in their life. அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் தேவன் பெரிய அதிசயத்தை செய்வார். Lord, to them and their families, work out miracles. வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும். Bless every person who has come into your இந்த sanctuary. காலை நேரத்தில் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளோடு கூட ஒரு ஜீவ நதி அவர்களோடு கூட பாய்ந்து போகட்டும். Let the living river go along with them this morning. உயிர்ப்பிக்கிற ஜீவ நதி, The river that renews, சுகம் கொடுக்கிற ஜீவ நதி, the river that heals, சகலவற்றையும் புதுப்பிக்கிற ஜீவ நதி, the river that revives everything, மறு சீரமைப்பை கொண்டு வருகிற ஒரு ஜீவ நதி, the river that brings reformation, காய்ந்து போன இடங்களிலே செழிப்பை கொண்டு வருகிற ஒரு ஜீவ நதி, the river that brings, Lord, things to life where it is dry. இவர்களோடு கூட பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. Let it go along with your people. ஒவ்வொரு இடங்களிலே ஆரோக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says wherever it flows there is healing. குறைவில்லாமல் இந்த மாதத்தில் இப்படி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளார். Without lacking anything, I pray that you will lead your people. கிறிஸ்துமஸ் நாட்களிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்ப கிராண்டா கொண்டாடணும். Lord, like never before, let them celebrate in a great manner. ஆண்டவரே அநேகருக்கு கொடுத்து, ஆண்டவரே கிறிஸ்துவை கொடுத்து, பலகாரங்களை கொடுத்து, அந்த வெகுமதிகளை கொடுத்து இந்த கிறிஸ்துமஸை ஆசரிக்கிற அளவுக்கு இவர்களுடைய பண்டக சாலைகள் இயேசுவின் நாமத்தினால் நிரம்பி இருக்கட்டும். Let their storehouse be full in such a way that they can give all their goodies. They can give, Lord, the gospel of Christ to many people, Lord. சொல்லுங்களே ஆமென். இதை சொல்லும்போது கர்த்தருடைய வசனங்களை வரும்போது ஊழியக்கார வாயில வருகிற வார்த்தைகள் விசுவாசத்தோட கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஏற்றுக்கொள்கிற வசனங்கள். செய்ய போகிற அதிசயங்களுக்காக Thank you for the wonders you are about. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். We give you all the glory, honor and பிள்ளைகளை praise. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Bless your children. ஆன்லைனிலே பார்க்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். Bless everyone who are watching online. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைந்திருப்பதாக. May the grace of our Lord Jesus Christ and love of the Heavenly Father, sweet communion and fellowship of the Holy Spirit rest and abide with us in this Christmas season. Let this season prepare us to begin to have a grand beginning 2021. God be with you. God bless you. Hallelujah. 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 God bless you all. Praise God.